ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரொம்பவே எளிய வீட்டு குறிப்பு தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லி வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் கோல்டு செயின் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சிலர் வீட்டில் கோல்டு செயினில் அந்த டாலர் இல்லாமல் இருக்கும். ஸோ டாலர் எதுவும் கடையில் வாங்காமல் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் டாலர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு கம்மல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த கோல்டு கம்மல் கலராக வச்சுருப்பீங்க எல்லார் வீட்லேயும். ஸோ இந்த மாதிரி கோல்டு கம்மல் ஒன்று எடுத்துக்கிடலாம். இந்த கோல்டு செயினோட ஹூக்குக்கு நடுவில் அந்த கோல்டு கம்மல் ஒன்று மாட்டி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் டாலர் ரெடி ஆகிரும். பாருங்கள், நம்ம டாலர் கடையில் வாங்காமே ஒரு சூப்பரான டாலர் நம்மளே ரெடி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு விதவிதமான கம்மலை யூஸ் பண்ணி நீங்கள் டாலராக அந்த கம்மலை மாற்றிக்கிடலாம். ஸோ இது கோல்டு செயினுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை செயினுக்கு கூட நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரேஸ்லெட் நம்ம கையில் மாட்டும்போது, நமக்கு நாமளே மாட்டும்போது அது ஒரு போராட்டமாகவே இருக்கும். ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக எப்படி மாட்டலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேர்பின் எடுத்துக்கிடலாம். ஹேர்பினை எடுத்து அந்த ஹூக்கோட ஒரு பகுதியில் ஹேர்பினை மாட்டிட்டு, அந்த ஹேர்பினை எந்த கையில் மாட்டுறீங்களோ அந்த கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட்டை மாட்டினீங்கன்னா ஈஸியாக மாட்டிட முடியும். பாருங்கள், ஈஸியாக மாட்டிட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோ அல்லது வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கோ பிரேஸ்லெட் போட்டு விடும்போது அது எங்கேயாவது மிஸ் ஆகுமோன்னு ஒரு வித பயம் இருக்கும். அந்த மாதிரி பயம் எதுவும் இல்லாமல் பிரேஸ்லெட் எப்படி கலராமல் பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கக்கூடிய கம்மல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்மலை பார்த்திங்கன்னா கம்மலோட திருகனை ரப்பர் ஃபார்மெட்டில் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரப்பர் ஃபார்மில் உள்ள திருகனையே எடுத்துக்கிடலாம். எடுத்து அந்த பிரேஸ்லெட்டில் நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா அந்த ஹூக்கு கலரும் கலராது, பிரேஸ்லெட்டு சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதே மெத்தடை நீங்கள் கழுத்தில் யூஸ் பண்ணக்கூடிய செயினுக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு ஜுவல்லரியை கடையில் பாலிஷ் பண்ண கொடுக்காம எப்படி வீட்லேயே பாலிஷ் பண்ண மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷாம்பு எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டு ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஷாம்பு எடுத்துக்கோங்க. அந்த ஷாம்பு கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கிடலாம். ஸோ சேர்த்துலெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துலெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஜுவல்ஸை வாஷ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ, கோல்டு ஜுவல்ஸை, அந்த கோல்டு ஜுவல்ஸை எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தேவையில்லைன்னு தூக்கி போடக்கூடிய டூத் ப்ரஷ்னால் இருக்கும் இல்லைங்களா, அந்த டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிடலாம். எடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த ஜுவல்ஸை அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம கடையில் பாலிஷ் பண்ண கொடுக்கச்சில எப்படி புதுசு போல் தருவாங்களோ அதே மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால கடையில் பாலிஷ் பண்ண கொடுத்தா எப்படி புதுசு போல் இருக்குமோ அதே மாதிரி புதுசு போல் இருக்கும். ஸோ சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு வளையலோ அல்லது கவரிங் எந்த வளையலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெண்டாகி வளைஞ்சி போய் இருக்கும். ஸோ அதை கடையில் எதுவும் பெண்டை நிமித்த கொடுக்காம நம்மளே எப்படி ஈஸியாக வீட்டில் நிமித்தலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர் ஒன்று எடுத்துக்கிடலாம். டம்ளர் எடுத்து எந்த வளையல் உங்களுக்கு வளைஞ்சிருக்கோ அந்த வளையல் அந்த டம்ளருக்கு நடுவில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்திக்கோங்க. அழுத்தி எடுத்திங்கன்னா பெண்டெல்லாம் நிமிர்ந்து நிற்கும். சிம்பிள் ஐடியா. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் பெண்டான வளையல நார்மல் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி கம்மல் போடும்போதோ அல்லது குழந்தைகளுக்கு கம்மல் போட்டு விடும்போதோ திருகணி லூஸ் ஆகி எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுமோன்னு ஒரு வித பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பயம் எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த திருகணி எப்படி டைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் டிப்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பூண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த பூண்டு ஒன்று எடுத்துக்கிடலாம். பூண்டு பல் ஒன்று எடுத்து அந்த பூண்டோட தோலை எடுத்துக்கிடலாம். எடுத்து அந்த பூண்டு பல்லில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்மலை இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம். மாட்டி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்மலை மாட்டி விட்டிங்கன்னா அந்த கம்மல் அந்தளவு டைட்டாக இருக்கும். ஸோ எந்த வித பயமும் இல்லாமல் போடலாம். இன்னொரு டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷ் இருக்குது இல்லைங்களா, அந்த நெயில் பாலிஷ் எடுத்துக்கிடலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்மலோட திருகாணியில் நெயில் பாலிஷை இந்த மாதிரி கோட் பண்ணிடுங்க. கோட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் அந்த கம்மலை நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த கம்மல் வந்து கலரவே கலராது, ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.